உடன்படிக்கையை குறைத்து சரியான ஒரு விளக்கம் இல்லாமல் எடுத்திருக்கிறோம். இயேசு தன்னுடைய சரீரத்தை கொடுத்திருக்கிறார், இயேசு தன்னுடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறார், அதை நினைவு கூறும்படி நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி அப்படியாக நாங்கள் அதை எடுக்கிறோம். அப்ப இந்த நாளிலும் blood covenant of Jesus என்றதை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேசப்படுகிறோம். இயேசுவின் இரத்தத்தின் உடன்படிக்கையை குறித்து என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மத்திய சுவிசேஷம் 26வது அதிகாரம் 26 28வது வசனம் வரை. 26வது அதிகாரம் 26 28வது வசனம் வரை. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அந்த இரத்தத்தினாலே உங்களோடு நான் புது உடன்படிக்கை செய்திருக்கிறேன். With his blood I made a new covenant. பழைய உடன்படிக்கையை பார்த்தீர்களா இருந்தால், பழைய ஏற்பாடுல உடன்படிக்கைகள் இருந்தது. ஆண்டவர் உடன்படிக்கை செய்து கொண்டார். உடன்படிக்கை செய்தவர்களை பார்க்கிறோம். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொண்டார், நோவாவோடு உடன்படிக்கை செய்து கொண்டார், தாவீதோடு உடன்படிக்கை செய்து கொண்டார், யூதர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படிந்தால் சொந்த நாடான இஸ்ரவேலிலே உன்னை ஆசீர்வதித்து பாதுகாப்பாக நான் வைப்பேன். ஆமென், அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல யூதருக்காக, ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்காக ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் கீழ்ப்படியாததினாலே ஆண்டவர் தான் சொன்ன காரியத்தை அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் அவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தம். ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அந்த தீர்க்கதரிசிகள் சொல்லிய வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் புறக்கணித்ததினாலே தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். ஆனால் எங்களோட வாழ்க்கையில பார்க்கிறோம், முதலாவது ஆதாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களோடு கூட இருந்து அந்த ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அந்த உடன்படிக்கை நிறைவேற்றப்பட முடியாமல் போய்விட்டது. ஆனால் இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எங்களுக்காக வந்து இரத்தம் சிந்தி, அந்த இரத்தத்தின் உடன்படிக்கையாகத்தான் நாங்கள் எல்லாரும் இந்த கம்யூனியன் ஃபெலோஷிப்ல கலந்து கொள்ளுகிறோம். ஆமென். அப்ப பிதா வைத்த அன்பின் நிமித்தம், ஆமென், அல்லேலூயா, அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் புது உடன்படிக்கை செய்ய அந்த பிதா எங்களோடு தீர்மானித்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நாங்கள் கம்யூனியன் எடுக்கும்போது சாதாரணமாக கம்யூனியம் எடுத்து போகிறோம். ஆனால் அது சாதாரணமாக செய்யப்பட வேண்டிய காரியம் அல்ல. அலசி ஆராய்ந்து அந்த காரியத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்தோமா இருந்தால் கடைசி பரியந்தமும் அந்த இரத்தத்தினால உடன்படிக்கை நாங்கள் காத்துக்கொள்ளுவோம். இந்த புது உடன்படிக்கையின்படி தேவனை விசுவாசிக்கிற யாவருக்கும், அவர் யூதராய் இருக்கலாம், கிரேக்கராய் இருக்கலாம், என்ன இனமாய் இருக்கலாம், புதிய உடன்படிக்கையில யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் அந்த ரட்சிப்பும் தேவன் வாக்களித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு பாவ மன்னிப்பை பெற்ற நாம் தான் புதிய உடன்படிக்கையில அந்த இரத்தத்தை நினைவு கூர்ந்து நாங்கள் எடுக்கிறோம். ஆமென். அந்த இரத்தத்தினால தான் எங்களுக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. அப்போ எங்களுக்கு ஒரு அசூரன்ஸ் இருக்குது, 100% என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அவருடைய பியோ மாசற்ற இரத்தத்தினாலே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே இவ்வளவாக எங்களை மீட்டு கொண்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அப்ப ஏன் அந்த பஸ்காவை செய்தார்?
பழைய ஏற்பாட்டு பஸ்கா யூதர்கள் பஸ்காவை கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு ஆண்டவர் எத்தனையோ வாதைகளை கொடுத்து சொன்னார். இஸ்ரவேல்ல இப்படியான பிள்ளைக்கு நான் தலைச்சின்னர்கள் மூத்த பிள்ளைகளை நான் அழிக்கப் போகிறேன், உங்களோட பிள்ளைகள் அழிக்கப்படக்கூடாது. ஆமேன். அப்ப அவர் என்ன செய்கிறார்? நிலைக்கதவுல அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கலாம், புல்லா இருக்கலாம், ஏதோ ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தை நிலைக்கதவுல பூசுவார்கள். அப்ப தேவதூதர்கள் சங்காரம் பண்ணும்போது அந்த தலைச்சன்னல் பிள்ளைகளை அழிக்காமல் இருப்பதற்காக அந்த இரத்தம் யாருடைய நிலைக்கதவுல பூசப்பட்டிருக்கிறதோ அதை தாண்டித்தான் அவர்கள் போவார்கள். ஆமென். அதை மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வரும்போது அவர்கள் அந்த நாளை நினைவு கூர்ந்து பஸ்கா பண்டிகையை அவர்கள் ஆசாரிப்பதுண்டு. அந்த இடத்துல அவர்கள் இனிப்பான காரியங்களை சாப்பிடுவார்கள். ஆனால் புதிய ஏற்பாடுல கடைசி வாரத்துல அந்த பஸ்காவை இயேசு கிறிஸ்து அப்படியாக அதை செய்வதற்கு தன்னுடைய சீஷர்களை அழைத்து, ஆமேன், பஸ்காவுக்கு ஒரு மேல் வீட்டில் ஒரு அறையை ஆயத்தப்படுத்தினார். ஆமேன். யூதர்கள் இனிப்ப வைத்தார்கள். இங்கு அவர் தான் அடிக்கப்படுவதற்கு அடையாளமாக அந்த அப்பத்தை வைத்தார்கள். ஆமேன். தன்னுடைய சரீரத்துக்காக அந்த இரத்தத்தை வைத்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இது யூதர்களுக்காக மட்டுமல்ல, நீங்களும் நானும் புறஜாதிகளாய் இருந்தோம். அந்த இரத்த சம்பந்தமான உடன்படிக்கை எங்களுக்கு வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த முழு உலகுக்காக இந்த இரத்தம் சிந்தினாரதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனா இந்த உடன்படிக்கையை நாங்கள் அறிந்திருக்கிறோமா? எங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் நம்முடைய பாவங்களுக்கு மட்டுமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களுக்காக நிவர்த்தி செய்ய அவர் பலியாக வந்தார். அதுதான் அந்த இரத்த சம்பந்தமான உடன்படிக்கை. ஆமென். பழைய ஏற்பாட்டில் மிருகங்கள், ஆடுகள், செம்மறியல், புல்லுகள், பறவைகளாக இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் அனிமல்ஸை செய்வார்கள். என்னென்று சொன்னால் அதை இரத்தமாக அடித்து அந்த இரத்தத்தை தெளிப்பார்கள். ஆமென். அல்லது பாவம் செய்தவர் மேல அது தெளிக்கப்பட்டு அப்படியாக ஒரு பலி அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்தப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தூக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவர் அவரோடு உடன்படிக்கை செய்ய செல்றார். அந்த நேரத்தில் மிருகங்கள் பலியிடப்படுகிறது. பலியிட்ட இரத்தத்தை ஆண்டவர் இப்படி கடந்து செல்கிறார். கடந்து சென்ற பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உன்னையும் உன் சந்ததியையும் வானத்து நட்சத்திரங்கள் போல நான் பெருக பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக உன் சந்ததியை நான் நினைவு கூறுவேன். கால் மதிக்கிற தேசமெல்லாம் உனக்கு நான் சொந்தமாக தருவேன். தேசத்திலேயே நீ எல்லாம் ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ அங்க அடிக்கப்பட்ட ஒரு இரத்தத்தை தாண்டி ஆண்டவர் போகிறார். ஆனால் எவ்வளவு தூரம் இயேசு சுவாமி வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே பஸ்கா ஆடாவாக எனக்கும் உங்களுக்காக வந்து இந்த உலகத்தில் பலியான நிமித்தம் அந்த இரத்தத்தினாலே நாங்கள் உடன்படிக்கையை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதை நிறைவேற்ற, அதாவது அப்படியாக தேவன் எதற்காக வந்தார்? எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தேவை. எங்களுக்கு ஒரு சொல்யூஷன், தீர்மானம் தேவை. எங்களுக்கு ஒரு முடிவு தேவை. என்னத்திலிருந்து? பாவத்திலிருந்து முடிவு தேவை. அதற்காகத்தான் இயேசப்பா இந்த உலகத்தில் இவ்வளவா ஒரு கமனம் செய்து அவர் வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அந்த இரத்தம் ஊற்றப்படாமல், அந்த உடன்படிக்கை எங்களுக்குள்ள இருக்காமல் தேவ அன்பு எங்கள் மேல ஊற்றப்படாது. என்ன, நாங்க பாவத்தில் இருந்திருக்கிறோம். அப்ப பாவத்துக்கு பரிகாரமாக இரத்தம் வந்து அந்த உடன்படிக்கை எங்களோட செய்யாட்டி எங்களுக்கு அன்பு இருந்திருக்காது, அவருடைய தயை இருந்திருக்காது, அவருடைய கிருபை இருந்திருக்காது, அவருடைய இரக்கம் எங்கள் மேல இருந்திருக்காது. ஆண்டவர் அந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு சர்டின் கண்டிஷனை போடுவார். பழைய ஏற்பாடில் நீ இதை செய், நான் அதை செய்கிறேன். ஆனா எங்களுக்கு ஆண்டவர் அப்படி சொல்லல. நீ இதை செய்தாத்தான் நான் இதை செய்வேன். ஆண்டவர் உடன்படிக்கை செய்வதற்கு முன்பு ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் செய்யும்படி அவனையும் அவனுடைய சந்ததியும் சர்க்கம்சிஷன் விருத்த சேதனம் செய்ய வேணும். அது செய்ததன் பிறகுதான் அந்த உடன்படிக்கை அவனுக்கு போனது. ஆனா எங்களுக்கு
நாங்கள் அப்படி ஒரு உடன்படிக்கை நாங்கள் செய்யாமல், நாங்கள் ஒன்றும் வேலை செய்யாமல், ஆண்டவருக்கு ஒன்றையும் செலுத்தாமல் அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை கொடுத்து எங்களை ஆண்டவர் இவ்வளவாக உடன்படிக்கை செய்து வைத்தார். Amen. In the Old Testament is that you will do this part, I will do that part. In the Old Testament covenant அப்படித்தான் சொல்லுது. ஆனா நியூ டெஸ்டமென்ட் கவர்மெண்ட் எல்லாவற்றையும் இயேசு சுவாமி செய்து முடிச்சிட்டார். Everything over, everything done for you. ஆமென், அல்லேலூயா. அப்படியாக நோவாவோட கூட ஆண்டவர் சொன்னார், உடன்படிக்கை செய்து கொண்டார். எப்ப அவன் அப்படியாக கப்பலை ஆக்கெல்லாம் செய்து உள்ளுக்குள்ள இருந்து அவ்வளவாக தேவன் சொன்ன வார்த்தையின்படி எல்லாம் செய்து ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். இனி இந்த பூமியில நான் வெள்ளத்தை கொண்டு வந்து அழிக்க மாட்டேன். அப்ப நோவாக்கும் ஒரு கண்டிஷனோட தான் ஆண்டவர் அந்த உடன்படிக்கை செய்தார். ஆனா எங்களுக்கு அந்த கண்டிஷன் இல்லை. ஆமென். டேவிட்டுக்கு அப்படி சொன்னார், நீ என்னுடைய நியமனங்களை எல்லாம் கை கொண்டு நீ செய்தது போல உன்னுடைய பிள்ளைகளும் என் நியமனங்களையும் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கை கொண்டால் அவர்களுடைய சிங்காசத்தில் நான் நிலைக்க பண்ணுவேன் என்று அவர்களுடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். அப்படியாக பார்க்கல அங்க ஒரு கண்டிஷனோட. இங்க நாங்கள் இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கைக்குரிய பிள்ளைகளாக ஒன்றுமே செலுத்தாம அவரிடமிருந்து எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்ப இந்த ஹோலி கம்யூனியன் இருக்குத்தானே திருவிருந்துன்றது இவ்வளவு பரிசுத்தமானது. ஆமென், அல்லேலூயா. அப்படியாக நாங்கள் ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய பிளட்டினால எங்களை ஆண்டவர் அப்படியாக மீட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். என்னோட சேர்ந்து எடுப்பிக் கொள்ளுங்கள். எபிரேய புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 8வது அதிகாரம் 8வது வசனத்தை குறித்து நான் வாசிக்க போறேன். புக் ஆஃப் ஹீப்ரூ verse 8 எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 8வது வசனம் 8 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நாம் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. ஆமென். நாங்கள் என்ன? ஆபிரகாமுடைய சந்ததி. ஆமென். யாக்கோபு, ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்குடைய சந்ததி. அப்ப அவர் வேதம் சொல்லுகிறது, இதோ அந்த குடும்பத்தோட நான் உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது என்றால் எங்களுக்கு வந்துவிட்டது. அவதானமாக கேளுங்கள். அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்தில் கொண்டு வரும்படி நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல் இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையை அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை ஆண்டவர் புறக்கணித்தார். ஏனென்றால் அவர்கள் தேவன் சொன்ன காரியத்தில் நிலை நிற்கவில்லை. 11வது வசனம், புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினவை பழமையாக்கினார், பழமையானது நான் பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போகும் காலம் சமீபித்திருக்கிறது, அது அழிந்து போயிடுச்சு. இந்த பழைய உடன்படிக்கை என்ன செய்தது? பாழாய் போயிடுச்சு. அவர் கீழ்ப்படியல. ஆனால் இங்கே திரும்பமாக அவர் சொல்லுகிறார். வசனத்தை பாருங்கள். 12:24 எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனம் தெரியணும் என்றால் ஏன் நாங்கள் இந்த கம்யூனியனை இவ்வளவு சீரியஸா எடுக்கிறோம், அந்த கம்யூனியன்ல இவ்வளவு வேர்த் இருக்குது, எவ்வளவு வேல்யூபிள் இருக்குது. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்துக்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவர்களை பேசும் இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். 2வது ஆதாமுடைய இரத்தம் என்ன? புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமாய் இருக்கிறது. அது நன்மையைத்தான் பேசும். அந்த இரத்தத்துக்குள்ள நாங்க வந்து சேர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாருமான இரத்தத்தினாலே நாங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? முன்பு செய்த மாதிரி பிரதான ஆசாரியர்கிட்ட போக தேவையில்லை. ஆமே, நீங்க நேரடியாக ஆண்டவர்கிட்ட போகலாம். ஆமென், ஹல்லேலூயா. உங்களைத்தான் நீங்க ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்க தான் அவருக்கு ஒரு புத்தியுள்ள ஆராதனை செலுத்த வேணும். நீங்கள் தான் ஆண்டவரோட போய் உறவாட வேணும். உங்களுக்கு ஒரு நடுவர் இல்லை. என்ன, அந்த மத்தியஸ்தரா வந்து இயேசு அந்த சிவரை உடைத்து தகர்த்தெறிந்து விட்டார். நீங்க நேர போகலாம். Amen. You don't need to go to anyone to pray for you. You can go straight to the Father.
என்று அவர் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து எல்லாவற்றையும் செய்து முடித்து மத்தியத்திராய் வந்து உங்களோட பாவங்களை அறவே கழுவி தகர்த்து விட்டுட்டார். அப்ப இந்த சிலாக்கியத்தை நாங்கள் இப்ப பெற்றிருக்கிறோமா இல்லையா? பெற்றிருக்கிறோம். அங்க அடிக்கடி ஆட்டை பலியிடுவார்கள். அது பெரிய வேலை. ஒரு மௌனமான ஆடு ஒரு உண்மையாக ஒரு மனித பாவத்தை மன்னிக்க முடியாது. சிலவில் கையை வச்சுட்டு ஆட்டை துரத்தி விடுவார்கள். பாவி ஆட்டின் கையை வச்சுட்டு கேம்பில் துரத்தி விடுவார்கள். அதெல்லாம் ஒரு சடங்காச்சாரம் மாதிரி. ஆனால் நாங்கள் இப்ப பார்க்கிறோம் என்னண்டா, அவர் நினைவு கொண்டு அப்படியாக இந்த புதிய ஏற்பாட்டில் எங்களோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்து இவ்வளவா எங்களை இந்த தேசத்துல வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த கம்யூனியனை பற்றி, இரத்தத்தின் உடன்படிக்கை பற்றி எப்பயாவது நாங்கள் சீரியஸாக நினைத்ததுண்டா? நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த உடன்படிக்கை குறித்து நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவருடைய சாக்ரிஃபைஸை நாங்கள் ஒவ்வொரு நாளையும் நினைவுகிறோம். கம்யூனியன் வந்தா மட்டும் ஏன் இயேசு அடிக்கப்பட்டார், ஆண்டவரே உமக்கு நன்றி எனக்காக. நோ, அனுதின லைஃப்ல எங்களோட வாழ்க்கையில நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த உடன்படிக்கையை நீங்கள் காத்துக்கொள்றவராய் இருக்க வேண்டும். ஆமென். அந்த உடன்படிக்கைக்கு சொந்தக்காரராய் நீங்க இருக்க வேண்டும். ஆண்டவர் செய்து முடித்தார், எனக்கு உடன்படிக்கை தந்துட்டார், நான் எப்படியும் வாழலாம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் தான் பரிசுத்தமாக அந்த இரத்த உடன்படிக்கைக்குரிய கம்யூனியனை நாங்க வந்து எடுக்கிறோம். அல்லேலூயா. அந்த கம்யூனியனாலே என்ன செய்றோம்? நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றெடுக்கிறோம். அப்படித்தானே? தனக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் சிந்துற இரத்தத்துக்கு அடையாளமாய் நீ இதை எடு. ஆமென். என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இதை எது? அது செய்து முடிச்சிட்டார். அப்ப நாம் தான் தேவனுடைய பிள்ளைகள். அந்த இரத்தத்தினால உடன்படிக்கையே ஒவ்வொரு நாளும் நாங்கள் சீரியஸாக நினைவுகூறோம். ஷடோ இல்லை, ரியலா கொடுக்கப்பட்டது. ஷடோவா கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாடு. மிருகங்களுக்கு அடிச்சது ஷடோ, ஒரு நிழலாட்டம். ஆனா புதிய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோமா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இரத்தத்தினால ஆகிய உடன்படிக்கையை நான் உன்னோடு செய்திருக்கிறேன். விசேஷித்த உடன்படிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. இதே மாதிரி ஒரு கவனன்ட் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு அந்த ரட்சிப்பை இழந்து விடாதவாறு, ஆமென், அது நாங்கள் காப்பாற்றுவதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, சில காரியம் வருது, அந்த இரத்தத்தில் வல்லமை இருக்கா இல்லையா? அற்புதம் இருக்கா இல்லையா? இரத்தத்தில் ஆண்டவர் உடன்படிக்கை செய்தாரா இல்லையா? செய்தார். அப்ப நாங்க என்ன செய்ய வேணும்? அந்த இரத்தத்தை ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கையில நீங்க தெளிக்கணும். நீங்க ஐ ப்ளீட் தி blood of Jesus. என்னுடைய சிந்தனையில ரத்தத்தை ஊற்றுகிறேன். என்னுடைய பொருளாதார நஷ்டத்துல இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிறேன். என்னுடைய பலவீனத்துல நான் ஊற்றுகிறேன். என்னுடைய நோயின் மீது நான் அந்த ரத்தத்தை ஊற்றுகிறேன். என்னுடைய வேலையின் மீது ஊற்றுகிறேன். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த ரத்தத்தை ஊற்றுகிறேன். You have to plead that blood every single day. ஆமென். என்ற ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கார் அவருடைய precious வெளியேறப்பெற்ற ரத்தத்தால. ஆமென். அப்ப நீங்கள் ப்ளீட் பண்ணேக்கல யார் உங்களை பார்க்கிறான்? ஆண்டவரும் பார்க்கிறார். அங்கால மற்ற பக்கத்தில் யார் பார்க்கிறான்? சாத்தான். நீங்க இயேசுவின் ரத்தம் ரத்தம் என்று சொல்லி உங்களை மூட 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 உங்களோட வாழ்க்கையில் இருக்க பலவீனங்கள் உங்களை விட்டு அகலுமா இல்லையா? அகலும். உங்களோட பொருளாதாரத்தில் ஐ ப்ளீட் தி blood of Jesus over my financial. ஆமென். I need a breakthrough in the blood of Jesus. எனக்கு ஒரு breakthrough தேவை. போயிடும். ஆமென். என்ன அந்த உடன்படிக்கை உங்களுக்குரியது, மற்றவர்கள் வெளியில் உள்ளவர்களுக்கு இல்லை. அப்ப நாங்கள் இரத்தத்தால உடன்படிக்கை என்று சொன்னா கம்யூனியனோட நிற்க கூடாது. எவ்ரி சிங்கிள் டேயும் நாங்கள் வந்து சாத்தானங்களை பார்க்க வேணும். இந்த பிள்ளைகள் இயேசுடைய இரத்தத்தினாலே மூடுகிறதை பார்த்தவன் என்ன செய்யணும்? உங்களை விட்டு ஓடணும். இன்றைக்கு ஃபினான்ஷியல் தடையை கொண்டு வரவன், பலவீனத்தை கொண்டு வரவன், தடைகளை கொண்டு வரவன், பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு ரிபெல்லியனை கொண்டு வர்றது எல்லாம் சாத்தான். இன்றைக்கு அந்த பிள்ளைகள் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்களோட வேலை மீது தெளிச்சு பாருங்க, உங்களோட வீட்டின் மீது தெளிச்சு பாருங்க. யாராவது காலையில் எழும்பி உங்களோட வீட்டை இயேசுவின் ரத்தத்துக்குள்ள கொடுக்குறீங்களா? முற்புறமும் பிற்புறமும் நெருக்கி எஸ் அவருடைய அன்பின் கரத்தை வச்சு ஒவ்வொரு ரூமா தெளியுங்க. பிள்ளை இருக்கு, அதுக்குள்ள போய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ரூமை நாங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆமென். முற்புறத்தை தெளிக்கிறோம், கொரிடோரை தெளிக்கிறோம், கிச்சனை தெளிக்கிறோம், ரூமா தெளிக்கிறோம், வாஷ்ரூமை தெளிக்கிறோம், பேக்யார்டை தெளிக்கிறோம், முண்டோரை தெளிக்கிறோம்.
நிலக்கதவுல இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம். அப்படி நீங்க பூசி பூசி பாருங்க, அந்த உடன்படிக்கை உங்களோட வாழ்க்கையில கிரியை செய்ய தொடங்கும். இன்னைக்கு உடன்படிக்கை கிரியை செய்ய தொடங்காம இருப்பதற்கு காரணம் இயேசுவின் ரத்தத்தை குறித்து நாங்கள் அவ்வளவு தூரமாக நாங்கள் சீரியஸா எடுப்பதில்லை. எடுக்க வேணும். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற பேசப்படுகிற வார்த்தை மீது இயேசுவின் ரத்தத்தை தெளித்து அந்த வார்த்தைக்கு அறுவடை இல்லாம நான் அப்புறப்படுத்துறேன்னு சொல்லி பாருங்க, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள பலிக்காது. திருப்ப எங்க போகும்? அவருக்கே போகணும். You see, you have the medicine, blood of Jesus. Amen. You have a covenant through Jesus crucifixion. ஆமென், ஹல்லேலூயா. முந்தி அவர்கள் இரத்தத்தை தெளிக்கிறதுக்கு எங்க போவார்கள்? டெபர்னாக்கிள், ஆசரிப்பு கூடத்துக்கு போவார்கள், டென்ட்டுக்குள்ள போவார்கள். பழைய ஏற்பாடுல எங்க போவேனாம்? ஆசாரிப்பு கூடம், டென்ட். ஆனா இப்ப ஆசாரிப்பு கூடமும் டென்ட்டும் நீங்களும் நானும், நீங்க தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க. ஆமென். நீங்க தான் பலியா போகணும். நீங்க தான் அந்த பிளட் உங்களுக்கு மேல தெளிக்க வேணும். நீங்க தான் டிக்ளேர் பண்ணணும், என்னுடைய ஆண்டவர் அப்படியாக கம்யூனியன் கவனன்ட் செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ உங்களோட ஃபேமிலியில இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த பிளட்டை நாங்களோட கிரியையினால கரைப்படுத்தக்கூடாது. You cannot defile his blood for your own works which is not pleasing God. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த கிரியை கரைப்படுவதனால காரியம் நடக்காம இருக்கிறது. உங்களுக்கு சொந்தமானதை நீங்க பிடித்துக்கொள்ள மறந்து விடுவீர்கள். என்ன? சொந்தமான இரத்தமும் சொந்தமான உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லணும், போல்டா வரணும், உங்களுக்கு நம்பிக்கை வரணும். பழத்தோடும் நடுக்கத்தோடும் நாங்கள் ஆண்டவருக்குள்ள போத்த வேலை, நாங்கள் அவருக்கு முன்னால தைரியமாய் ஆண்டவருடைய ரத்தம் எனக்குள்ள இருக்கு, அந்த டிஎன்ஏ எனக்குள்ள இருக்குது, ஆண்டவருடைய டிஎன்ஏ உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குது. இன்னைக்கு யார் பயப்படுற தெரியுமா? யாருக்கு நடுக்கம் பிடிக்கிற தெரியுமா? அவங்களோட லைஃப்ல ஜீசஸ் பிளட் இந்த பெருமதி தெரியாதவர்கள். ஆமென். ஜீசஸ் உடன்படிக்கை அதிகமாய் அறியாதவர்கள். அந்த உடன்படிக்கை நாங்கள் எல்லாம் நார்மலா எடுக்கிறோம். சண்டே வருது மாதத்தில், சில சர்ச்சஸ்ல ஒன்ஸ் இயர் ஒரு தரம் கொடுப்பார்கள், ஒன்ஸ் இயர் ஒருக்கா. சிலது நாங்கள் மந்த் டு மந்த் எடுக்கிறோம். சிலாக்கள் மந்த்ல 3 நாள் எடுப்பினோம். சிலாக்கள் ஒவ்வொரு நாளும் அந்த கம்யூனியன்ல பார்ட்டேக் பண்ணுவினோம். ஆமென். நீங்க அது செய்யறதுல தவறே இல்லை. ஆனா you should know the meaning. ஆமென். அந்த கருத்து என்ன, ஆழம் என்ன, எதற்காக அந்த இரத்தம், எதற்காக அந்த உடன்படிக்கை? ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், பூலோகத்துக்கு வந்து மரித்த தேவனிடம், அந்த உடன்படிக்கை செய்த ஆண்டவரிடம் நீங்க கரண்ட் ஆப் எதுன்னு கேட்கலாம். எத்தனை வரைத்தை நான் கேட்கலாமண்டு? ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் கண்டிஷனோட செய்யல, வாலண்டியரா உங்களுக்காண்டி இந்த உடன்படிக்கையை செய்திருக்கிறார். நீங்க பே பண்ணீங்களா? இல்ல. நீங்க டிசர்வ் பண்ணீங்களா? நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணீங்களா? இல்ல. பழைய ஏற்பாடுல சாக்ரிஃபைஸ் நடந்துதான் அந்த கவனம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் வாட்ச் பண்ணினார். என் உடன்படிக்கை நியமனங்களையும் கட்டளைகளையும் நீயும் உன் பிள்ளைகளும் கை கொண்டால் உன்னோடும் உன் பிள்ளைகளோடும் நான் உடன்படிக்கை செய்வேன். நீ இல்லாத காலத்தில் அந்த உடன்படிக்கை அவர்களுக்கு நிறைவேற்றுவேன். சம் ஆஃப் ஃபெயிலியர். ஆனால் நாங்களுக்கு ஆண்டவர் he made everything ஷூரா, எங்களுக்கு 100% அந்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கை எங்களுக்குள்ள இருக்கிறதை பார்க்குறோம். ஹல்லேலூயா. இப்போ எங்களோட வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய உடன்படிக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்குது. அவருடைய உடன்படிக்கையினாலே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் நாங்கள் அவருடைய இரத்தத்தினால உடன்படிக்கையினால சுதந்திரத்தை கொள்ளலாமா இல்லையா? திறந்திருந்து கொள்ள. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்தியிலேருந்து ஒரு காரியம் செய்யுங்க, எல்லாவற்றின் மேலும் இயேசுவின் இரத்தத்தை தெளியுங்க. ஆமென். Remind the Satan, I have a covenant with God. I have a covenant child. நான் உடன்படிக்கேன் இல்லை, நான் சுதந்திரவாளி. ஆமென். அவருக்கு சொந்தமா எனக்காக அவர் வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஷூரா எனக்கு அந்த உடன்படிக்கை என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆமென். அதாவது நாங்கள் இதையுமே அவருடைய பிளட்டினாலே நாங்கள் ஓவர் கம் பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். அவர் ரத்தத்தினாலே அதையுமே நாங்கள்
பெற்றுக்கொள்ள முடியும். ஈவன் த ப்ராஸ்பரிட்டி, செழிப்பாக இருக்கலாம், ஆமென், சுகமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது தெய்வீகமான என்ன காரியமாக இருக்கலாம், ஒரு ப்ரொபோஷனாக இருக்கலாம், கிஃப்ட்ஸாக இருக்கலாம், டேலண்ட்ஸாக இருக்கலாம், அனாயிண்டிங்காக இருக்கலாம். ஆமென். என்னுடைய ஊழியத்தின் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆமென், சொல்ல வேணும். அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தின் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். நான் நிலைவரமாக கிரியை செய்ய வேணும். அந்த ஸ்கெல்லின் மீது நான் தெளிக்கிறேன். ஈவன் நீங்கள் போய் என்ன இடத்துல கவுன்சிலிங் கைடன்ஸ் இல்லை, பிளட் ஆஃப் ஜீசஸ் ஐ எம் ஏபிள் டு டூ பிகாஸ் காட் யூ டிட் தி கவர்மெண்ட் இன் மீ. ஆமென். மற்றவர்களுக்கு முன்னாலே நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அன்றைக்கு சமாதானம், சந்தோஷம், வல்லமை, சுகம் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு ஒரு லீகல் ரைட் இருக்குது. ஆமென். உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது அவற்றை பெற்றுக்கொள்வதற்கு. நாங்களா கைவிட்டாலிய அந்த லீகல் ரைட் உங்களுக்குரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்குரியது அந்த லீகல் ரைட்? எஸ், நாங்கள் டிக்ளேர் பண்ணணும், எனக்குரியதை பிசாசு எடுக்க இயலாது. திஸ் இஸ் மை பார்ட். எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம், ஆபிரகாம் சந்ததிக்கு தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதம். நீங்க டிசெண்டன்ட், ஏப்ரஹாம் டிசெண்டன்ட், விசுவாசத்தின் தந்த. அப்ப அந்த ரத்தத்தினால உடன்படிக்கையை குறித்தொரு தெளிவான விளக்கம், தெளிவான விசுவாசம் எங்களோட வாழ்க்கையில இருக்க வேணும். அல்லேலூயா. தெளிவாக டிக்ளேர். இன்றைக்கு அநேகர் அறிக்கை செய்கிறேன், அவருடைய வாக்கு தத்தம் எங்களுக்கு எப்படி இருக்கு? ஆம் என்றும் இருக்கிறது, ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருடைய உடன்படிக்கை ஆம் என்றும் இருக்கிறது, ஆமேன் என்றும் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் தீவிரிக்க வேணும். இன்னைக்கு ஆண்டவர் சாத்தான சிலுவையில முறியடிச்சாரா இல்லையா? இப்ப ஆண்டவர் சாத்தான உங்களோட பாதபடியில போறன்னு சொன்னாரா இல்லையா? Satan under your knee feet. ஆமென். அல்லேலூயா. அப்ப உடன்படிக்கை செய்யப்பட்ட பிள்ளைகளுடைய அதிகாரம் என்ன? சாத்தான் உங்களுடைய பாதபடியில் இருக்கிறான். ஆமென். அவன் யார் ரத்தத்தை ப்ளீட் பண்றீங்களோ, யார் அந்த கவனம் என்று சொல்லி உங்களுக்கு அறிக்கை செய்கிறீங்களோ, சாத்தான் உங்களோட வாழ்க்கையை கிரியை செய்ய முடியாது. ஆமென். யூ ஹாவ் அ நியூ லைஃப். எங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய பாவத்தை மன்னித்தது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் எங்களுக்கு திருப்ப கொடுத்துட்டார், ரீஸ்டோர் பண்ணிட்டார். எதற்காக? இயேசுவின் ரத்தம் எல்லாவற்றையும் மீண்டும் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு. not only wipe away your sins, or everything was restored by Jesus blood. இயேசுடைய ரத்தத்தால் எல்லாம் உங்களுக்கு மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எங்களை புதுப்பித்திருக்கிறார். நீங்க பழைய மனுஷனா இருக்கக்கூடாது. You are not old man. You have a new creation in Christ. You are a new person in Christ. You are the descendant, you are the DNA from second Adam. இரண்டாவது ஆதாமனுடைய டிஎன்ஏல இருக்கிற என்ன புது சிருஷ்டியாக ஆண்டவர் புதுப்பிச்சிருக்கிறார். இன்னும் நாங்கள் பழைய காரியத்தை நினைச்சிருந்தோம்டா, நீங்கள் உடம்படிக்க ரத்தத்தினால உடம்படிக்கைய நீங்கள் சீரியஸாக எடுக்கலை. அவருடைய ரத்தத்தை நாங்கள் சீரியஸாக எடுக்கலை. மைண்டை பாருங்க, வர்ற கன்ஃபியூஷனாக இருக்கலாம், இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்க, காட் ரீஸ்டோர் எவ்ரிதிங். ஆமென். அல்லேலூயா. அப்படியே ப்ளீட் பண்ணி எல்லாவற்றையும் அகற்றி போடுங்க. கவனம் ரஃப்லோ ஆண்டவர் எங்களுக்கு அப்படியாக ஒரு கவனத்தை வச்சிருக்கிறத மறக்கக்கூடாது. நித்திய உடன்படிக்கையாம். எபிரேயர் 13:20 பாருங்க, அவர் நித்திய உடன்படிக்கை இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தொழிந்து ஏறப்பட சமாதானத்தின் தேவனாம். அப்ப நித்திய உடன்படிக்கை என்ன? இயேசுவின் ரத்தத்தால கொல்லப்பட்டது. அதால என்ன அவங்களுக்கு வரும்? சமாதானம். ஆமென். இன்றைக்கு இயேசு ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிருக்கிறாரா, கொடுத்து போயிருக்கிறாரா? ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த சமாதானம் எங்களுக்கு இன்னும் வரையில. இன்னும் நாங்கள் சஞ்சத்தில் இருக்கிறோம்டா, அந்த உடன்படிக்கக்கூடிய தெளிவும் அந்த உடன்படிக்கையை நாங்கள் செயல்படுத்துகிற காரியமும் எங்களுடைய வாழ்க்கையில சோதிக்கப்பட வேண்டி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டபடியாலே
அவர் சமாதானத்தின் தேவன், ஏறி வரப்பண்ண சமாதானத்தின் தேவன் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் உங்களுக்காக அடிக்கப்பட்டு அவ்வளவாக எங்களை மீட்டு கொண்டிருக்கிற நித்திய மீட்பை நாங்கள் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் ரிசீவர், நீங்கள் ரெசிபியன், நீங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர். எங்களுக்கு உள்ளதை நாங்கள் விடக்கூடாது. ஆமென். சாத்தான் பற்றிக்கொள்ள விடக்கூடாது. ரெசிபியன், ரிசீவர் என்றால் நீங்கள் தேவன் வச்சிருக்க எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கிற பிள்ளைகள். நீங்கள் வழியில் ஆண்டவர் அறியாதவர், ரட்சிக்கப்படாதவர், பாவத்தில் மன்னிப்பு பெறாதவர், கம்யூனியனில் பார்ட்டேக் பண்ணாதவர்கள், அப்படியாக அதை சீரியஸாக எடுக்காதவர்களுக்கு அது கிடைக்காது. யூ ஆர் வெரி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம எல்லாம் கம்யூனியன் எடுத்திருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு ஒரு விசுவாசத்தோட போடுங்க. ஐ எம் a recipient, I am a receiver, I am not a loser. Amen. I am not frightening. Whatever he throw it in my life with the blood of Jesus, நான் எல்லாத்தையும் நிவர்த்தியாக்குவேன். சாத்தான் போடுகிற த்ரோ பண்ற எல்லா காரியத்தையும் இயேசுவின் ரத்தத்தினாலே நான் திரும்பமாக மீட்டுக்கொள்ளுவேன். நான் அதை படுத்து பெற்றுக்கொள்ளுவேன். ஆமென். இன்றைக்கு சுதந்திரவாளியாகிய நாம் இந்த இரத்தத்தினால உடன்படிக்கை, அன்றைக்கு அவர் சொன்னார் தனது சீஷர்களை வைத்து, பஸ்காவை ஆசரிக்கிறார். எங்களுக்கு பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறார். மறக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இந்த இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கக்கூடிய கம்யூனியனில் தவற விட்டு இருக்கிறார்களை பற்றி சீரியஸாக நினைக்கிறீல்ல? அப்போ அந்த உடன்படிக்கை அவர்களை விட்டு விலகி போகிறது. பின்வாங்கி போகிறவர் மேலே தேவன் பிரியமாய் இருக்க மாட்டார். பின்வாங்கி போன ஆத்மா மீது தேவன் பிரியமாய் இருக்க மாட்டார். இன்று தேவன் எங்களோடு அந்த இரத்தத்திலாகிய உடன்படிக்கை பற்றி அவ்வளவு சீரியஸாக பேசியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் இயேசுடைய ரத்தத்தை தெளித்து என்னை நான் பாதுகாத்து கொள்ளுவேன். ஏண்டா தேவன் ஏற்கனவே செய்து முடிச்சிட்டார். ஒரு ஆடோ ஒரு மிருகமோ அல்லது ஒரு இது நீ செய்தா செய்வேன் என்றோ ஆண்டவர் உடன்படிக்கை செய்யலை. நித்திய உடன்படிக்கை எங்களோடு செய்திருக்கிறார். அதனால்தான் அவர் அந்த சீடர்களுக்கு கொடுக்கும்போது சொல்கிறார், இதை நீ நினைவு கூறும்படி நான் வரும் வரை என்னுடைய மரணத்தை அறிவிக்கிறதுக்காக இதை நீங்கள் செய்யுங்கண்டு. இன்றைக்கி நாங்கள் எடுத்திருக்கிறோமா இல்லையா? எடுத்திருக்கிறோம். பெரிய காரியங்களை கற்று செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ 2 காரியம், நான் உடன்படிக்கையின் பிள்ளை, நான் இயேசுவின் ரத்தத்தினாலே தெளிக்கப்பட்ட பிள்ளை. எல்லாத்திலையும் போய் தெளியுங்க, எல்லாத்திலையும் தெளியுங்க. ஆமென். ஹல்லேலூயா. மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலத்தில் கேயசுர பொல்லாத ஆவிகள், உங்களுக்கு விரோதமாய் துரைத்தம் என்ற ஆவிகள், அதிகாரம் பண்ணுற ஆவிகளை, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிகளில் கிரிய செய்யாதவாறு ஐ ப்ளீட் த பிளட் ஆஃப் ஜீசஸ். ஆமென். தட் இஸ் யுவர் வெப்பன். ஆமென். அது உங்களுடைய ஆயுதமாய் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நின்று இந்த நாளும் அந்த புது உடன்படிக்கை பிள்ளையாகிய நாம், இயேசுவின் ரத்தத்தாலே மூடப்பட்ட நாம், இயேசு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகாதவாறு நாம் செய்ததினால் அல்ல, அவருடைய தயையினாலே நாங்கள் கிருபையை பெற்றிருக்கிறோம். அவருடைய தயையினாலே நான் இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். அப்படியாக இந்த நாளும் ஒப்பு கொடுத்து அப்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நாங்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அல்ல, அல்லது ஒரு வாய் பேசாத மிருகங்களின் இரத்தத்தினாலே அல்ல, ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவபலியாய் வந்த எங்களுடைய பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கையை ஆண்டவர் எங்களோடு செய்திருக்கிறார். அந்த இரத்தத்தில் வல்லமை ஒன்று, அற்புதம் ஒன்று, அதிசயம் ஒன்று. முதலாவது ஆதாமுடைய பாவத்தினாலே கரைபட்ட இந்த உலகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாய் இயேசு வந்திருக்கிறார். இந்த திருவிருந்தில பங்கு பெற்றிய நீங்கள் உங்களை நிதானித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள்.
உங்கள் பிரச்சனை மீது ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறீர்களா? புது உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்பதை நினைவுபடுத்துறீங்களா? உங்களை பார்க்கும் போது சத்துருவானவன் ஓடத்தக்கதாக இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி உச்சரிக்கிறீங்களா? அல்லது இயேசுவின் பாடுகளை தியானிக்கிறீர்களா? அல்லது இந்த கம்யூனியன் எடுக்கும் போது என்னுடைய கிரிகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? பாவத்துக்காக மரித்த தேவனுக்குள்ள பரிசுத்தமாய் இந்த கம்யூனியனை நாங்கள் எடுக்கிறோமா? ஆண்டவர் சொல்றார், மீண்டும் நான் வருவேன், மீண்டும் நான் வருவேன், வரும் வரை பாத்திரமுள்ளவராய் இந்த இரத்தத்தினால உடன்படிக்கைக்கு நாங்கள் உட்பட்டவராய் வாழ வேணும். தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அப்படியே கண்களை மூடி அப்படியே நின்றவாறு ஒப்பு கொடுப்போம் தேவனிடத்திலே. ஆண்டவரே, நான் உம்முடைய இரத்தத்தினாலே ஆண்டவரே சம்பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, உடன்படிக்கை எனக்கு தந்திருக்கிற ஆண்டவரே, நான் எதையும் இழந்து போகாதவாறு உம்முடைய இரத்தத்தை ஆண்டவரை நாங்கள் இரத்தத்தினால தெளிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு காலையிலும் எழும்பின உடனே எல்லாரும் கரங்களை வலது கரத்தை உயர்த்தி காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே, என்னுடைய மனைவி, பிள்ளைகள், ஆண்டவரே, எல்லாவற்றையும் இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் மூடி ஆண்டவரே அதை ஆண்டவரை சுதந்திரத்திற்கு கொள்ள அந்த சுதந்திரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆண்டவரே, அந்த உடன்படிக்கையின் சுதந்திரத்தை எங்களுக்கு தந்தங்களை நடத்துறபடியா இன்று சொன்னது போல ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தை ஆண்டவரே சரியாக புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தில் அவ்வளவு வல்லமை உண்டு, உம்முடைய இரத்தத்தில் அவ்வளவு அற்புதம் உண்டு, உம்முடைய இரத்தத்தில் அவ்வளவு அதிசயம் உண்டு என்பதை ஆண்டவரே நாங்கள் உணராதவர்களாக குருடரை போல ஆண்டவரே நாங்கள் நடந்திருக்கிறோம். ஆனாலும் தகப்பனே, இன்றைய நாள் ஆண்டவரே எங்களோடு பேசி இருக்கிற ஆண்டவரே, எங்களோடு பேசி இருக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே சுதந்திரத்தின் பிள்ளை, உடன்படிக்கையின் பிள்ளைகளாக எங்களை நீர் ஆண்டவரே மாற்றி வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை ஆண்டவரே, அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய உடன்படிக்கையை நாங்கள் ஆண்டவரே பெற்றுக் கொள்ள நிபந்தனையோடு தந்த உடன்படிக்கை இல்லை ஆண்டவரே, எங்களுக்காக நீர் ஆண்டவரே செய்து முடித்த ஆண்டவரே எங்களுக்கு தந்த அந்த உடன்படிக்கையை நாங்கள் ஆண்டவரே மறந்து தெரியாதவாறு, ஒரு போக்காடு போறது போல நாங்கள் போகாதவாறு ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. எல்லாரும் எனக்காக இல்ல, எனக்காக இல்ல, உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, வருகிற சந்ததிக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி ஒப்பு கொடுங்க. ரீவா காத்தா ரமாரியந்தர, அப்படி அந்நிய பாஷை தெரிஞ்சாங்க, அந்நிய பாஷை ரீமல கோரியந்தர எரியந்தா ரிகதூரியந்தர விலியந்தர எரியந்தா ரிகதூரில மஞ்சரபர ரிகதூரம ரிபா கரியந்தர எரியந்தர ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே சகலத்தையும் ஆண்டவரே சுத்திகரிக்க வல்லது. ஒரு ஏக்கமேலே ஒருத்தர் வேண்டி எரியந்தர பக்கோர போலகோ மந்தர பஷ்யம் உத்தர பிக்கலவந்தர வியந்தே ஏகதூர போலகோ மயதூர பிஷ்யம் துமல கரந்தர இரியதூர் ரிகதர இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. வாசல் படியில தெளிக்கிறோம் ஆண்டவரே, வீட்டின் மீது தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ரிமோரோ கோபோலியர் எந்தர இரியந்தர பக்கரியந்தர பிள்ளைகள் மீது தெளிக்கிறோம் ஆண்டவரே. கணவன் மீது, மனைவி மீது ஆண்டவரே, எங்களுடைய உடைமைகள் மீது ஆண்டவரே தெளிக்கிறோம் ஆண்டவரே. வன்கண்ணனின் ஆவிகள் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை பார்த்து கொண்டு இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தினாலே மேற்கொள்ள எனக்கு வல்லமையை சொல்லுங்க, வல்லமையை தந்திருக்கிறேன். அந்த வல்லமையை பயன்படுத்த, வல்லமையை பிரயோஜனப்படுத்த ஆண்டவரே எனக்கு என்று சொல்லி தந்திருக்கிறேன் ஆண்டவரே. இதன்படி நான் செய்ய ஆண்டவரே எனக்கு திராணியை தாரும் ஆண்டவரே. பயங்கள் இருந்த ஒரு விடுதலை, பயத்தின் மீது வல்லமையை போடுங்க. ஓ ரிகாதா ரபா பா பா, இயேசுவின் ரத்தத்தை பூசுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பயத்தின் ஆவிகள் இயேசுவின் ரத்தத்தினாலே என்னை விட்டு அகன்று போவதாக. ஏ ரிகாதா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓ அந்த வாய்களை திறந்து ஆண்டவரே எல்லா பயங்கள் நீக்கி ஆண்டவரே இயேசுவின் ரத்தம் என்னை ஆண்டவரே எல்லா பயத்தையும் நீக்கி விடுதலையாக்கி என்னை ஆண்டவரே மகிமைப்படுத்தி இருக்கிறது, என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறது, என்னை சுத்திகரித்து இருக்கிறது, என்னை ஆண்டவரே தடைகளை நீக்கி இருக்கிறது, என்னுடைய தடைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஓ ரிபோலோ கோரிமந்தர பச கோரிகிரி பிரியந்தர பக்கோரியல மந்தரி கரியந்தர
கேளுங்க கேளுங்க கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே எனக்கு விடுதலை. இயேசுவின் இரத்தத்திலே விடுதலை. எனக்கு விடுதலை சொல்லுங்க. விடுதலை விடுதலை விடுதலை. ஓ ரீகாத்தார, என்ன சுகவீனம் இருக்கலாம், என்ன பலவீனம் இருக்கலாம், இப்பொழுது இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்தை சொல்லுங்க. இயேசு விடுதலையை கட்டளையிட்டிருக்கிறார். கட்டுக்களை அறுக்கிறவர் இயேசுவின் இரத்தம். காயங்களை ஆற்றுவது இயேசுவின் இரத்தம். ஓரியந்தா ரிபோ கோரியந்தர் வலந்தர ஓரியந்தா ரிகந்தர. பரம வைத்தியர் ஆண்டவரே, உனக்கு மருந்தாக இருக்கிறது இயேசுவின் இரத்தம். ஓ ரிபோ லோகோ ரோமசேந்தர போகோ போலியே போலே போலோ போகிப லோகோ போலே ரிபரே துரி போலோ பாத்திமரா துரி கமிஷமன் தொழுபரியே துரிண்டே ஏக தோரா போலோ 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 ஏக தோரே அந்தர blood of Jesus, blood of Jesus. ஓ ரிகந்தரபா, இயேசுவின் இரத்தம் என் மீது தெளிக்கிறேன், என் மீது தெளிக்கிறேன், என்னுடைய சபையின் மீது தெளிக்கிறேன், என்னுடைய வீட்டின் மீது தெளிக்கிறேன், என்னுடைய மீது தெளிக்கிறேன். ஓ ரிபோ கோரோலியா ரிகோ ரந்தரபா கோரியந்தே இரியா சக்கதாரிலரபா. ஆண்டவரே, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை ஆண்டவரே, எங்களை நடத்துறதுக்காக ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே பேசி ஆண்டவரே நான் அர்ப்பணித்திருக்கிறேன் ஆண்டவரே. உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தினாலே நீ பிளீட் பண்ணும் பொழுது அந்த இரத்தம் உனக்கு சுகத்தை கொடுக்கும், விடுதலையை கொடுக்கும். அவருடைய வல்லமையை நீ உணர்ந்து கொள்ளுவாய், தேவனுடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளுவாய். இன்றிலிருந்து உனக்குள்ள ஒரு மாற்றத்தை காண செய்கிற தேவன். இந்த ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தினாலே நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுங்க. நான் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொண்டேன், இயேசுவின் இரத்தத்தினாலே பெற்றுக்கொண்டேன். என்னை ஆண்டவர் சந்தித்தவர், அந்த இரத்தத்தை தந்து என்னை ஆண்டவரை மீட்பும் பொருளாக என்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எங்களை மீட்புக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. 6 நாட்களாக துன்பத்தை வேதனையை அனுபவித்து 7வது நாள் ஆண்டவருக்குள்ளாக ஒரு நல்ல வார்த்தை வருமா, ஆண்டவர் அற்புதம் செய்வாரா என்று வந்த பிள்ளைகளுக்கு இன்று நான் உன்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். என்னுடைய இரத்தத்தினாலே உன்னை நான் சம்பாதித்திருக்கிறேன். என்னுடைய நோயின் மீது என் இரத்தத்தை பூசுகிறேன், உன் பொருளாதாரத்தின் மீது இரத்தத்தை பூசுகிறேன், உன்னுடைய சமாதானத்தின் மீது இயேசுவின் இரத்தத்தை மீண்டும் தெளிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, பிள்ளைகள் வந்தவனம் திரும்பி போகாதவாறு இந்த வார்த்தை கிரிய செய்யும்படியாய் ஒவ்வொரு நாளும் அது இரத்தத்தை உடன்படிக்கையை மறக்காதவர்களாக ஒரு மாதம் கம்யூனியன் எடுக்கும் போது மட்டுமல்ல 30 நாட்களும் அந்த இரத்தத்தை உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து டிக்ளேர் பண்றவராக, ஒரு ரெசிபியனாக, ஒரு ரிசீவராக பிள்ளைகள் இருக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. யாரெல்லாம் இந்த ஃபேஸ்புக்ல லைஃப்ல பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீதும் கிருபை இறங்கட்டும், தயை இறங்கட்டும், இரக்கம் இறங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தாலே சுகபல ஆரோக்கியம் உண்டாவதாக, இயேசுவின் ரத்தத்தால் அதை சிறந்து போன சமாதானம் மீண்டும் கிடைப்பதாக. ஓ இயேசுவின் நாமத்தினாலே பொருளாதார தடைகள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராடி கொண்ட பெற்றோருடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் வருவதாக. இயேசுவின் ரத்தத்தை எங்கள் பிள்ளைகள் மீது தெளிக்கிறோம், தெளிக்கிறோம் ஆண்டவரே. சாத்தானை எங்களை பாதபடியில போட்டு இருக்கிறீங்க சுவாமி, அதற்காக நன்றி இயேசப்பா. அந்த திருவிருந்தில் பங்கு கொள்ள கிருபை செய்தீங்க, நல்ல வார்த்தையை கேட்க நீங்க கிருபை பாராட்டிங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிக்கும்படியாய் உமது சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். கணம் துதி மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அங்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் அப்போதும் சதாகாலம் வரை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருப்பதாக. ப்ளீஸ் ப்ரிப்பேர் ஃபார்